கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். திருத்தொண்டரான புனித லாரன்ஸ் என்கிற கோதுமை விதை இந்த மண்ணில் விழுந்தது, மடிந்தது. இன்றைக்கு மறைசாட்சியாய் நாம் கொண்டாடுகிற, உயிர்ப்பின் சாட்சியாய் வாழ்கின்ற ஒரு அற்புதமான புனித நிலையை அது அடைந்திருக்கிறது. ஆம், என் அன்பிற்குரியவர்களே, மனித வாழ்க்கை என்பது அர்த்தமுள்ளதாக வாழப்பட வேண்டும். அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கை நம்முடைய அன்றாட பணிகளின் வழியாக வெளிப்படுத்தப்படலாம். நம்முடைய செயல்களில் அது வெளிப்படலாம். சில பேருக்கு மிகுந்த பாக்கியம் என்றால் அவர்களுடைய இறப்பே கூட ஒரு சாட்சியமாக மாறலாம். திருத்தொண்டரான புனித லாரன்ஸினுடைய இறப்பு ஒரு சாட்சிய வாழ்விற்கான அழைப்பு. இந்த நாளில் இந்த புனிதரை நினைவு கூறுகிற வேளையில் நம் தேவ அன்னையினுடைய பரிந்து பேசுதலோடு இந்த நாளினுடைய சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்ள ஜபிப்போம். புனித லாரன்ஸ் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை தன் வாழ்வில் ஏற்றுக்கொண்டார். அவர் கிறிஸ்துவோடு இன்பத்தில் மகிழ்ந்திருக்கிறார். நாமும் நம் துன்பங்களை, பாடுகளை, வேதனைகளை, கவலையை, கண்ணீரை ஆண்டவருடைய துன்பத்தோடு அவருடைய துன்பக் கிண்ணத்தில் பங்கேற்பதோடு ஒப்புக் கொடுப்பதன் வழியாக அவருடைய பேரின்ப வாழ்வில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஆசிரை பெற்றுக்கொள்கிறோம் என்கிற உணர்வோடு இந்த தெய்வீக பலியின் வழியாக தொடர்ந்து இணைந்து நாம் ஜெபிப்போம். ஆமீன்.